எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள். உண்மை, காலவேளையில் நாம் கேட்ட சத்தியத்தையும் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள் எல்லாம் நாம் சேர்த்து பார்த்தோமானால் தான் இது புரியும். ஆமென். ஸ்பிரிச்சுவல் விக்டரி, ஒரு ஜெயம் பெறுகிறவங்க மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுவதில் நமக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. The challenge of the rapture, எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய சவால்கள். ரட்சிக்கப்படுறதே ஒரு சவால் தான். ஆனாலும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுறோம். அதை தொடர்ந்து நம்ம தேவ மகிமையில் நிலை கொண்டிருந்து, தேவ சமாதானத்தில் நிலை கொண்டிருந்து மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து நிலை கொண்டு இந்த பூமியில் ஜீவிக்கிறோம், ஓடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம 4 காரியங்களை குறித்து இந்த சேலஞ்ச் ஆஃப் த ரேப்சரில் பார்த்தோம். நம்பர் 1 is to abide. அவன் பற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். முதலாவதாக அவன் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். abide with me, என்னிலே நிலைத்திருங்கள். செடியானது கொடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. யோவான் 15 ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நாட்டப்பட்ட இடத்துல நீங்கள் நிலைச்சிருக்கணும். அதான் நம்பர் 1, அபைடு. ஆமென். இஸ் டு அபைடு. அவன் பற்றி கொள்றவனாக இருக்கணும். வசனத்தை பற்றிக்கணும், இயேசுவை பற்றிக்கணும், ஆவியானவரை பற்றிக்கணும், அபிஷேகத்தை பற்றிக்கணும், பரிசுத்தத்தை பற்றிக்கணும். ஆமென். இந்த சவால் தான் இன்றைக்கி உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சவால் இதுதான். நம்பர் 1, பற்றி கொள்றதுலே நிறைய சவால்கள் இருக்குது. சரியாக கிரிப்பு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிலே நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். அவ்வளோதான். என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். யூ அபைடு. என்ன பண்ணால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ. ஆமென். ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்தது நாம் பார்த்தோம், அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். இஸ் டு பி பேஷண்ட். பொறுமை. கனி கொடுக்கறதுல பொறுமை, ஸ்பாவங்களை வெளிப்படுத்துறதுல பொறுமை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொறுமை வேணும். ஆமென். 3ஆவதாக நாம் பார்த்தோம், அவனுக்கென்று ஒரு தனித்த ஜீவியம் இருக்க வேண்டும். இஸ் டு லிவ் எ செப்பரேட்டட் லைஃப். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் அவன் இருக்கணும். திராட்சை செடி வேறு செடியோடு கூட என்ன செய்ய முடியாது? நிலைக்க முடியாது. அது செப்பரேட். ஆமாம். ட்ரூ வைன் இஸ் த செப்பரேட் ட்ரீ. இயேசு சொன்னார், ஐ எம் எ ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ். இதில் கொண்டு போய் வேறு செடியை போய் ஒட்டி வைக்கலாம் முடியாது. ஆமென். அடுத்ததாக நாம் பார்த்தோம், போன வாரத்தில் அவன் வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். ஹி இஸ் டு ப்ரீச் த வேர்ட். யாருக்காவது நீங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கணும், உங்கள் சாட்சியை பிரசங்கிக்கணும், உங்கள் சாட்சியை சொல்லணும். நீங்கள் சாட்சியை அவங்க பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வார்த்தையை பிரசங்கிச்சிருவீங்க. ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார். ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ப்ரீச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸிங் வேணும். இவைகள்லாம் தான் சேலஞ்ச் ஆஃப் ரேப்சருக்கு உள்ள காரியங்கள். இவைகளெல்லாம் செஞ்சால் நமக்கு அது சேலஞ்சாக இருக்காது. இன்றைக்கு அவன் துயரப்பட்டவர்களை தேற்றக்கூடியவனாக இருக்கணும். இன்றைய நாளில் வார்த்தை இஸ் டு கம்ஃபர்ட் bereaved. BEREAVED. bereaved அப்படின்னா அவன் தேற்றப்பட வேண்டும். அவன் தேற்ற வேண்டும். அவன் துயரப்பட்டவர்களை தேற்றணும். துயரப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், துயரப்பட்ட உங்கள் வீடு, துயரப்பட்ட சபையில் இருக்கிற மற்றவங்க, அவங்கள தேற்றணும். இன்றைக்கி நிறைய பேரை பிசாசு இந்த துயரத்தில் கொண்டு போயிருக்கு. தேற்றுறீங்களா? உண்மையிலேயே எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஜெபிக்கிறியா, என்ன செய்கிற, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தேற்றணும். இது இருக்கணும். நமக்கு என்ன இருக்குது, அவன் வந்தால் வந்துட்டு போகிறான், அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. தேற்றணும். தேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் நான் இப்போ சொன்ன இந்த 4 காரியத்தில் நீங்கள் சரியாக இருந்தால் இந்த காரியத்துலையும் சரியாக இருப்பீங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:16 படி மைக்கில். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கிலீஷ்ல படிப்பா, ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படி. For the Lord himself will come down from heaven. Shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ, the dead in Christ shall rise first. Dead in Christ. இந்த பைபிள் ஸ்டடில கூட பார்த்தோம். into Christ. amen. into Christ. அவருக்குள் மரிக்கணும். amen. கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். எஸ். அப்போ 18ஆம் வசனம் 18 1 தெசலோனிக்கேயர் 4:18. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எப்படி தேற்றணும்? நீங்கள் கர்த்தர் ஆரவாரத்தோடு கூட வருகிறார். நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது ஃப்ரெண்ட். தேவனுடைய வருகையில் இந்த ரேப்சர் நமக்கு சேலஞ்ச். எடுத்துக்கொள்ளப்படுவது சாதாரணமாக பரலோகம் போக முடியாது. இது நமக்கு ஒரு சேலஞ்சான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில். இதை நம்ம தாண்டி வரணும். கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலேருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம முதல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம மரிச்சிருக்கணும். Have you baptized? நீ மரிச்சிருக்கிறியா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறியா? எடுக்கலைன்னா எடு. சும்மா ஃப்ரெண்டாக பழகிறேன்னு நீங்கள் பழகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் சத்தியத்தை சொல்லணும். நீங்கள் அவங்கள பேப்டைஸ் சத்தியத்தில் நடத்தணும். ஆமாம், சத்தியத்தை சொல்லணும் அவங்களுக்கு. ஞானஸ்தானம்னா என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கணும். நம்ம பழைய பாவத்துக்கு மரிக்கணும், பழைய சாபத்துக்கு மரிக்கணும். அது முதல்ல உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பிரசங்கிக்க முடியும். உங்களுக்குள்ளே அந்த கிருபை இருந்தால் தான், அந்த கிருபை அந்த 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 கிஃப்ட் இருந்தால் தான் நீங்கள் அதை சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே அந்த ப்ரெஷியஸ் இருந்தால் தான் அதை நீங்கள் வெளிப்படுத்த முடியும், இல்லையா? ஆமேன். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்ல முடியாது. ரட்சிப்பை பற்றி பேசணும்னா நமக்குள்ளே ரட்சிப்பு இருக்கணும்ல. ஆமேன். இயேசு உனக்கு என்ன செய்தார்? அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன செய்தார்? நீ எப்படி இருக்க? உன் லைஃப் எப்படி இருக்குது? நான் பார்க்குறேனே, நீ எப்படி இருக்க? உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்குது, உங்கள்கிட்ட மாற்றம் இருக்குது. அப்போ அந்த மாற்றத்தை எனக்கு சொல்லுனா நீங்கள் சொல்லணும். அதுதான். அப்போ இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? தேற்றணும். அதை இங்கிலீஷில் படி. Wherefore comfort one another with these words. Wherefore comfort one another with these words. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் என்ன செய்யணும்? தேற்றணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முழுவதும் படிங்க. அந்த அதிகாரம் முழுவதும் 1 யோவான் 2:28 படிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். உங்கள் ரட்சிப்பை குறித்து பிசாசு வெட்கப்படுத்த உங்களை விடக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கணும்னா முதல்ல உங்கள் லைஃப்பில் ஒரு விட்னஸிங் இருக்கணும், சாட்சி இருக்கணும். சும்மா உங்களை பிரசங்கிக்க விடாது. ஏன் இன்றைக்கி நீங்கள் மற்றவங்கள ஏன் அப்ரோச் பண்ணி அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபெலோஷிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஐக்கியங்கள் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஆமேன். அதில் ஏதாவது மாம்சக்கறி எட்டி பார்க்குது, பெருமை எட்டி பார்க்குது, ப்ரைட் எட்டி பார்க்குது, பொறாமை எட்டி பார்க்குது, வாக்குவாதம் எட்டி பார்க்குது. நான் தான் ஐ எம் த பாஸ். அவங்கள கொண்டு கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கள கொண்டு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வெட்கமான காரியம் இருக்கிறதுனால தான், உங்கள் அந்தரங்கத்தில் வெட்கமான காரியம் இருக்குது தெரிஞ்சு போய் தான் நீங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. இதுதான் உண்மை. வி மஸ்ட் ப்ரீச் தி வேர்ட். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், வார்த்தையை சொல்லணும். ஆமென். அவன் பிரசங்கிக்கிறவனாக இருக்கணும். பிரசங்கிக்கணும்னா நீங்கள் ஸ்டேஜ் போட்டு ஒரு மைக்கை வச்சு ரோட்டில் நின்று பிரசங்கிக்கணும் அப்படி கிடையாது. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அது செய்யலாம். ஆமென், அது செய்யலாம். இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைகள் தெரியுமா ஒயின் ஷாப் முன்னாடி போய் நின்று உலகத்தை ரெஃபர் பண்ணி உலகத்தான் செத்து போனதை சொல்லி ப்ரீச் பண்ணுறாங்க. இயேசு அறிவிக்கிறாங்க.
இன்னைக்கு பார்த்தானா உலகத்தான் மறிச்சுட்டான், குடிச்சு வெறிச்சு, அவனுக்கு யாரும் சத்தியம் சொல்லலை, மறிச்சுட்டான். அதை சொல்லி இப்படி தானே உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி மறிச்சார், எதனால் மறிச்சார் பார்த்தீங்களா, இதான் அவர் இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு ஒரு வாலிப மகன் ப்ரீச் பண்ணுறான். அது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த போல்ட்னஸ் ஸ்பீச் எப்படி வருது? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமேன், அந்த ஆர்ஜின், அமேன், அந்த மரித்த அனுபவம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் பேசுகிறார். இல்லைன்னா பேச முடியாது, பேச விடாது பிசாசு. அடுத்த வசனம் 29. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான அந்த வசனம். இப்போ 1 யோவான் 3:3, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் நீதி உள்ளவராக இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நானும் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். சேம் விட்னஸிங் எனக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். அதை படிப்பான். And every man that had this hope in him purified himself even as he is pure. பார்த்தீங்களா? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து, அந்த சுத்திகரித்து நீ நிற்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிசாசு கில்ட்டியை கொண்டான்னா உங்களை எழுந்திருக்கவே விடாது. நம்ம செய்கிற சின்ன காரியத்திலும் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு கொண்டுருச்சுன்னா உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. நீங்கள் யாருக்கும் சொல்லவே முடியாது. நானே சரியில்லை, எனக்குள்ளேயே எவ்வளோ போராட்டம் இருக்குது, நான் எப்படி இயேசு நல்லவர்னு சொல்லுவேன், நான் எப்படி இயேசு எனக்கு செஞ்சதை சொல்லுவேன், சொல்ல முடியாது. ஸோ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், எந்த நம்பிக்கை? 1 யோவான் 2:27-28 மீண்டும் படிங்க. 1 யோவான் 2:27-28. இல்லை 28-29. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். அபைடு. அதைத்தான் நான் சொன்னேன். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் நிலைத்திருக்கணும். வெட்கப்பட்ட பிசாசு உங்களை வெட்கப்படுத்த வச்சுருவான். உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்ல வச்சுருவான். யோசேப்பு செய்யாத ஒன்றை செஞ்சிட்டான்னு சொன்னான்ல. யோசேப்பு எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் போத்திபார் மனைவி என்ன செய்தா? அவன் செய்யாத தவிர இவன் செஞ்சான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டான். யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் அவன் எகிப்தை விட்டு ஓடி நேராக கோசனுக்கு ஓடிட்டானா? தான் தகப்பன் ஊருக்கு ஓடிட்டானா? இல்லை, நிலைத்திருந்தான். பாடுகளுக்கு மத்தியில் நிலைத்திருக்கணும், போராட்டங்களுக்கு மத்தியில் நிலைத்திருக்கணும். உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, துக்கப்படுத்துகிறாங்களா, உங்களை ஸ்க்ரோல் பண்ணுறாங்களா, நிலைத்திருங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. அது எல்லாத்தையும் அன்றைக்கி சாயந்தரத்தில் பொறுக்கிட்டு கொண்டு போங்க. அது எல்லாம் உங்கள் மேலே போட்ட எல்லா அந்த டஞ்சன்ஸ் அந்த எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போங்க, ஆண்டோடைய சமூகத்தில் வைங்க. ஆமென். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னில் நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்களே. நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். இந்த பிரச்சனையோடு நிலைத்திருக்க நான் விரும்பலை, இந்த போராட்டத்தோடு நிலைத்திருக்க நான் விரும்பலை. இந்த என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இதிலே இருந்து கண்ணீர் வடித்து நான் துக்கப்பட்டு நான் ஒன்றுமில்லாமல் போகிறத நான் விரும்பலை. நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ப்ரீச் பண்ண முடியும், அப்போ தான் நீங்கள் இயேசு அறிவிக்க முடியும். ஃபஸ்ட்டு அவரில் நிலைத்திருக்கணும். 29 அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நானும் நீதி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் அவரில் பிறந்தவன், அவருடைய மகன், அவருடைய மகள். அதுதான் 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரி. பார்த்தீங்களா எவ்வளோ மேன்மை பாருங்க. இப்போ ஒரு போர்டில்
டீச்சர் வந்தோ உங்களுக்கு ஏதோ ஒன்று கிளாஸ் எடுக்கிறாங்க, எழுதுகிறாங்க. அதில் எழுதி முடித்த உடனே சில இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஜீரணிக்க முடியலை, அதை உங்களால் இது பண்ண முடியலை, நீங்கள் அதுக்கு வேறு ஆன்சர் கேட்குறீங்க, அது வேறு எங்களுக்கு புரியலை அப்படின்றீங்க. இல்லை இல்லை, இதை நீ படித்து தான் ஆகணும், இதுதான் அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? இது எனக்கு புரியலை, விளங்குற மாதிரி சொல்லுங்கள். கேட்டிருக்கீங்களா? அப்படி ஹார்டாக இருக்குது, இது புரியாதமாக இருக்குது, புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? கரெக்டாக சொல்லுங்கள், என்ன செய்வாங்க? ஈஸியாக சொல்லி தரத்துக்கு முன்னாடி இன்னொன்று செய்வாங்க. என்ன செய்வாங்க? அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஈஸியாக சொல்லித்தரத்துக்கு முன்னாடி ஒன்று செய்வாங்க. என்ன செய்வாங்க? ரொம்ப ஈஸியான ஆன்சர். நான் சொல்கிறத மீண்டும் கேளுங்க. ஒரு போர்டில் சாக்கில் உங்களுக்கு எழுதுகிறாங்க, சரியா? இப்படின்னு எழுதுகிறாங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்குது, உங்களுக்கு அது ஏற்றுக்கிறதுல ஹார்டாக இருக்குது. இது எனக்கு புரியலை மேடம், இந்த சம் புரியலை, எனக்கு புரியலை, மண்டையை குழப்புது, இதுக்கு ஃபார்முலா வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதான். ஒரு அரை மணி நேரமாக சொல்கிறாங்க, இதான் புரியலை. அப்படியா அப்படின்னு ஒன்று செய்வாங்க. என்னது? ஒருத்தருக்குமா விளங்கலை? இவ்வளோ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னனே. ஃபஸ்ட்டு எழுதுனதை அழிப்பாங்க. அது உங்கள் மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. விளங்க மாட்டுதுன்ற இதையே போட்டு சொல்லிட்டு கிடக்குறாங்க. இதையே காமிச்சு என்னை பயமுறுத்துறாங்க. சின்னதாக ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், இதையே என் மனசில் எழுதி பிசாசே நீ என்ன செய்கிற? குற்றப்படுத்திட்டு இருக்கிற. நீ அப்படி சொல்லும் போது இயேசு என்ன செய்வார் தெரியுமா? அழித்து விடுவார். உங்க டீச்சர் அழிப்பாங்களா, அழிக்க மாட்டாங்களா? தலை எழுத்து, இதை படிச்சே ஆகணும் சொல்லுவாங்களா? அரகன் டீச்சர், அரகன். டஸ்டரை தூக்கி என்ன செய்வாங்க? இப்போ பாரு அப்படின்னு புரிகிற மாதிரி 2 வார்த்தையில் நறுக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி ஆயிரும்? சொல்லுங்க. ஒரு பெரிய ஃப்ளாஷ். அதே தான் இயேசு. ஆமென். நீ அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியும் எப்படி அதை ஆமென் உங்ககிட்ட இருந்து அழிக்கணும்னு. ஆமென். சரி, அப்போது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு செய்யுங்கள். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி அப்படி வளருங்க, அப்படியே வளரணும். ஒருவரை ஒருவர். இன்றைக்கி இப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு ஆளுக்கு சத்தியம் சொல்லி நான் சபைக்கு கூட்டு வரேன். அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆமென், நான் கூட்டு வர்றேன். நான் அப்படி கூட்டு வர்றேன். அந்த பையனை, அந்த சகோதரனை, அந்த மகளை, அந்த பிள்ளையை நான் கூட்டு வர்றேன். சபையில் எடுக்கிறது புரியுதா? உனக்கு விளங்குதா தம்பி? உனக்கு விளங்குதா ஃப்ரெண்ட்? கேட்கணும், தேற்றணும். என்ன புரியுது, என்ன புரியலை? சரிங்க, கொஞ்ச நாள் சரிங்க, அப்புறம் அப்படியே விட்டுறீங்க. அப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியலை. அவங்கள குறித்து சாட்சியெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப துக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ உங்கள் கையில் ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுத்து அதை நீங்கள் நழுவ விட்டீங்கன்னா கர்த்தர் யார்கிட்ட கேட்பார்? ப்ரீச் பண்ணணுன்னா நீங்கள் வசனத்தை ப்ரீச் பண்ணி பைபிள் எடுத்து ஃபுல்பீட்டில் நின்று ப்ரீச் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்கள் சாட்சியை நீங்கள் அறிவித்து, புரியுதா? உங்கள் காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். அங்கே தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும், உங்களை நடத்தினதை சொல்லணும், நீங்கள் காயப்பட்டதை சொல்லணும், உங்கள் சாட்சியை சொல்லணும். என்னை இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார், பயப்படாத, உன்னை நடத்துவார். இந்த பாதையை நீ எளிதில் கடந்துடலாம், டோன்ட் வரி. எஸ், இது லகுவாய் நீ கடந்து போயிடலாம், பயப்படாத. எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருந்தது. எவ்வளோ பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ பலவீனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவங்க தனிமையில் போராடுறாங்க, தனிமையில் ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் எதுக்கெல்லாமா போராடுறீங்க? சில பேர் எதுக்கெல்லாமா போராடுறாங்க தெரியுமா?
அவங்களோட பிரச்சனைகள் தீர போராடுறாங்க, அவங்களோட சிக்னஸ் நீங்க போராடுறாங்க. டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துருச்சு, எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமென். அவர்கள் நிலைத்திருக்கிறாங்க. நிலைத்திருந்து ஆண்டவரே நீ சுகம் கொடுப்பீர், ஆண்டவரே நீ மாற்றுவீர். எப்படி எத்தனை சாட்சிகளை கேட்குறோம், நம்ம எத்தனை சாட்சிகளை சபையில் கேட்குறோம். அப்போ இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம நெருங்கி கொண்டிருக்க, நெருங்கி வருகிற பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ள தெரியணும். இனியாவது நீங்கள் அதை செய்யணும். அப்போ தான் அவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் நம்ம இந்த சேலஞ்ச் ஆஃப் ரேப்சர் நமக்கு சேலஞ்சாக தெரியாது. ஆமென். என் சுமை லகுவாயும் என்று சொன்னது போல லகுவாய் தெரியும். அப்போ தேவனுடைய வருகை நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பார்த்தீங்களா, இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் அறியப்படவில்லை, வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம். எவ்வளோ ஆழமான காரியம் பார்த்தீங்களா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், இனி எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் பயப்படக்கூடாது. எப்படி இருப்போம்னா எப்படி இருப்போம், மாறி போயிருப்போமா, அப்படி இருப்போமா, மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆமென், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அதையும் இதையும் சேர்த்து படிங்க. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்போ எப்படி இருக்கோம், அப்போ எப்படி இருப்போமோ தெரியாது. எவ்வளோ போராட்டம் வரும், பிரச்சனை வரும். 3rd வசனம் தான் உங்களுக்கு ஆன்சர். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற நீங்கள், உங்களை இதுவரையிலும் வியாதியிலிருந்து, வருத்தத்திலிருந்து, சஞ்சலத்திலிருந்து விலக்கி காத்த கர்த்தர் இனியும் காப்பார். இதுவரையிலும் ஏற்பட்ட எத்தனையோ கண்ணி, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிசாசு உங்கள் மேலே போட்ட காரியங்கள் என்னன்னு பாருங்கள். உங்கள் மேலே எவ்வளோ பெரிய காரியங்களை போட்டு உங்களை வேடிக்கை பொருளாக மாற்றி, உங்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, எப்படிலாம் உங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கீங்க? அதே பழைய காரியத்தில் இருக்கீங்களா? அதே பழைய காரியம் இன்னும் உங்களை கட்டி வச்சுருக்கா? அப்படி ஒருவேளை கட்டி வச்சுருக்குன்னா இன்றைக்கி அந்த கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஜெபிங்க. இல்லை பாஸ்டர், என்னை விட மாட்டேங்குது, அது என்னை பிடிச்சி இழுக்குது, என்னை பிடிச்சி இழுத்து கட்டி வைக்குது, நானும் அவுத்து ஓடி வர்றேன், நானும் அதை உடச்சி ஜபிச்சு வெளியில் வர்றேன், அது விட மாட்டேங்குது. தாழ்மையாக கேளு. ஏன் ஆண்டவர் உனக்கு இன்னும் பதில் கொடுக்கலன்னா உன்கிட்ட இன்னும் இந்த தாழ்மை வரல. தாழ்மையாக கேளு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன், ஃபஸ்ட்டு யூ ட்ரஸ்ட் காட். தேவனை விசுவாசி, தேவனை நம்பு, உன்னை அழைத்தவரை நம்பு. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது அவர் தான் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். நீ என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் நீ உன்னையே பரிசுத்தப்படுத்த முடியாது. அவர் மேலே நம்பிக்கை வை. முதல்ல அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு வந்துருச்சுன்னா, நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள் நிலைத்திருக்கிறார். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நானும் என்ன செய்கிறேன், சுத்தமுள்ளவனாய் மாற்றிக்கொள்ளுகிறேன். புரியுதா? ஆமாம். சின்ன பிள்ளைங்க பாரு, அம்மா அப்பா ட்ரெஸ் பண்ணும்போது அது ஆச்சரியமாக பார்க்கும். என்ன எப்படி நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க, இப்படி எனக்கு பண்ண தெரியலையே. சில பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, சின்ன வயசில் அப்பா அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும். வருதா? நான் பார்த்துருக்குறேன். சாரி கட்டி பார்க்கும், ப்ராப்பராக வராது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது பக்காவாக அதை செய்யும். எப்படி?
ஆமென். அதுதான் நான் சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர்களை நிலைத்திருங்க, அதே மாதிரி உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அது உங்கள் உதாரணத்துக்காக நான் அதை சொன்னேன். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? கிருபை தருவார். அவர் நமக்கு என்ன காரியம் நியமித்திருக்கிறார் அதை விசுவாசத்தோடு செய்யணும். படிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 41, 48. உங்களுக்கு நியமித்த காரியம் என்ன அதை முதல்ல பாருங்கள். அதை படிங்க. லூக்கா 12, 41, 41லேருந்து 48 வரைக்கும் படிங்க. ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனா காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்க புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து கர்த்தர் இதை செய்யுங்கன்னா அதை லேசியாக செய்யக்கூடாது. அவர் எங்கே இப்போ வருவார்? அதெல்லாம் வருகையில் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. நானும் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. எல்லாம் ஸ்மூத் செயிலிங், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாளும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். உங்கள் கீழே ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஆமாம். ஒருத்தரோ 2 பேரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பழகணும். உங்ககிட்ட நீங்கள் அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை உண்மை இல்லாதவங்களோடு உங்கள் பங்கு போயிடும். நல்லா தான் சபைக்கு வருவீங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா தான் ஆண்டவரை ஆராதிப்பீங்க, நல்லா தான் வசனத்தை கேட்பீங்க. உண்மை இல்லாதவங்களோட பங்குனா எங்கே? அது அந்த பங்கு எங்கே இருக்கும்? பாதாளம். பாதாளத்தில் தான் பங்கு இருக்கும். உண்மை இல்லாதவன் அங்கே தான் இருப்பான். உண்மை உள்ளவன் தான் பரலோகத்தில் இருப்பான். உண்மை இல்லாதவன் பங்கு அங்கே தான். நிறைய பேர் பங்கு இன்றைக்கி அங்கே தான் போயிருக்கு. இவங்களா டிசைட் பண்ணுறது, இவங்களால் லைஃப்பை டிசைட் பண்ணிக்கிறது. இப்படி இருக்கும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். உண்மை இல்லாதவனோட தான் அவன் பங்கு. கேர்ஃபுல். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் இது ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய சித்தம் இது இல்லை, நல்லா தெரியுது. அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் ஊழியக்காரனுக்கு இந்த கதி. நடத்த வேண்டிய வழியில் உன் மந்தையை நடத்தாமல் எல்லாத்தையும் ஆவியில் தெளிவாக உனக்கு நான் காமிச்சோம், நீ அதை சொல்லாமல் அதை எச்சரிக்காமல் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணாமல் பட்டர் தடவுன மாதிரி தடவி விட்டுட்டு பட்டர் ஸ்பீச் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பட்டர் ஸ்பீச் எப்படி இருக்கும்? பன் பட்டர் ஜாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். பிரெட் எடுக்க வேண்டியது, அப்படி 2 தடவ வேண்டியது, அப்படி சேர்த்து வைக்க வேண்டியது, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. போ. ஊழியக்காரனுக்கு அந்த கதி. அநேக அடிகள். அடுத்த வசனம். அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாக இருந்து, இதெல்லாம் சரியா தெரியல, இந்த சத்தியம் தெரியல. ஆமென். அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். இந்த நடுக்கத்தோட பயத்தோடு தான் ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும்.
தேவ பிள்ளைகள் நீங்களும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். உங்ககிட்ட இந்த வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னா, உங்ககிட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறாருன்னா, உங்கள் மேலே வைத்திருக்கிற இரக்கத்தினாலும் தயவினாலும் தான் அவர் பேசுகிறார். உங்களை காயப்படுத்தவோ உங்களை குற்றப்படுத்தவோ உங்கள் நேச்சரை அறிஞ்சு தான் கர்த்தர் பேசுகிறார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அசைவாடாமல் இருந்தாரா? அசைவாடி கொண்டு தான் இருந்தார். மேலே ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டு தான் இருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ். எப்பவும் போல் அவங்க கூட பேசி, எப்பவும் போல் அவங்க கூட தேய்ச்சி, எப்பவும் போல் அவங்கள நடத்தி, அப்படி தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஆமென். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியுது. தெரிந்தாலும் ஏன்னா நீங்கள் எப்படியாவது உங்களை பரலோகம் கொண்டு போகணும். அதுதான் ஒரு சபையுடைய நோக்கம். எப்படியாவது உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி நம்ம என்ன பார்த்தோம் இன்றைக்கி? ஈஸ் டு கம்ஃபர்ட் த பிரேவ்டு, அவன் துயரப்பட்டவர்களை தேற்றணும். அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் துயரப்பட்டு உடஞ்சி நொந்து நீங்கள் எவ்வளோ குயிக்காக டிசிஷன் எடுக்கிறாங்க பார்த்துருக்கீங்கள? அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துருக்கீங்களா? ஃபெயிலியர்லாம் பார்க்கலையா? ஃபெயிலியர் லைஃப் சொல்லியிருக்காங்களா? இப்படி இல்லைலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு இப்படிலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்லியிருக்காங்களா? அவன் தான் நல்லா தைரியமாக சொல்லியிருக்காங்க. ஆமென். சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல மாட்டாங்களா? நாங்கள்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆமாம், நீங்கள் சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்களுக்கு ப்ரீச்சாருங்க, நீங்கள் அவங்களுக்கு வாயாருங்க. ஆமாம், இதுக்கு வந்து சபையில் இருந்தால் மட்டும் தப்ப முடியாது. சபையிலே சில ஆவிகள் இருக்கும். அந்த வஞ்சக ஆவிகள் சபையிலே இருக்கும். நம்ம சபையிலலாம் கூட இருந்தது. இட் வாஸ். ஆமென். வசனத்தை தொடர்ந்து வார்த்தையை கேட்க, தொடர்ந்து தேவ சுத்திகரிப்புக்கு கீழ்ப்படியாமல் போனனால கர்த்தர் அவைகளை என்ன செய்துட்டார்? கட் ஆஃப். நம்ம ஒரு நாள் அப்படி போகக்கூடாது. நம்ம சாட்சியில் நிலைக்கணும், நம்ம சாட்சியை பிரசங்கிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமென். அவன் துயரப்பட்டவர்களை தேற்ற வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த ஊழியத்தை விடக்கூடாது, தேற்றணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அவங்க என்ன மாதிரியான காரியத்தில் இருந்தாலும், நீங்களாகவே இவங்க மாற மாட்டாங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், கர்த்தரால் இது கூடும். தேவன் மாற்றுவார், தேவன் செய்வார். ஆண்டவரே, இதை கேட்ட கிருபையை எனக்கு தாங்க, முதல்ல எனக்கு தாங்க. நான் அந்த சத்தியத்தில் நடந்து, அந்த பரிசுத்த நடத்தையில், பரிசுத்த ஜீவியத்தில் என்ன பரிசுத்தப்படுத்தி, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுங்க. நான் முதல்ல என்ன சுத்திகரிக்கிறேன்ப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துகிறேன், என்ன பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆமென், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு ஜீவ பலியாக இந்த பூமியில் அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் எடுத்து நிறுத்த ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனத்திலும், எல்லா குறைகளிலும் நம்முடைய மகிமையினாலே நம்முடைய பிள்ளைகளை நிறைவுகளாய் மாற்றும். அடுத்து அநேகருக்கு சத்தியத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு சாட்சியை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகள் நிற்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிட.